விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. ஒரு விஞ்ஞானி தன்னுடைய வீட்டுல மிகப்பெரிய ஆய்வுக்கூடம் ஒன்று நடத்திட்டு இருந்தாரு. அந்த ஆய்வுக்கூடத்துல பூனைகள்லாம் போகும். அவர் வளர்த்துற ஒரு பிராணி பூனை. அப்போ ஒரு நாள் சாப்பாடு கொடுக்க வந்தப்ப அவங்க மனைவி கேட்குறாங்க, என்னங்க இங்க பெருசா 2 ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, ஓ அதுவா, இந்த பெரிய ஓட்டை பெரிய பூனை பால் குடிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இந்த சின்ன ஓட்டை பாத்தீங்கன்னா அதனுடைய குட்டி பூனை பால் குடிக்கிறதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க ஒய்ஃப் சிரிக்கிறாங்க. உடனே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, ஏங்க ஒரே ஓட்டையில 2 பூனையும் வந்துடாதா, இதுக்காக 2 ஓட்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இது வேடிக்கையா தெரியலாம், ஆனா இந்த வேடிக்கையை தான் மத்திய பிஜேபி அரசு நீட் தேர்வை ஒட்டி நடத்திட்டு இருக்கு. அகில இந்திய அளவுல மருத்துவக் கல்லூரியில் நுழையறதுக்கான ஒரு தகுதி தேர்வு தான் இந்த நீட். இதுதான் மாணவர்களுக்கு இப்ப பிரச்சனையா இருக்கு. மருத்துவக் கல்லூரியோ இல்ல பொறியியல் கல்லூரியோ சேர்றதுக்காக நான் +2 பரீட்சை எழுதியிருக்கேன், அதுல மார்க் வாங்கியிருக்கேன். ஒரு பரீட்சை எழுதிட்டு அதே இதுக்கு மீண்டும் எதுக்கு நான் இன்னொரு பரீட்சை எழுதணும்? இதுதான் மாணவர்களுடைய கேள்வியா இருக்கு. இன்னும் எளிமையா அவங்க சொல்லணும்னா, 2 வீலர் ஓட்டுறதுக்காக நான் லைசன்ஸ் வாங்குறேன். ஒரு இடத்துல லைசன்ஸ் வாங்கிட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு போறேன், அங்க நீ இன்னொரு லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நான் கத்துக்கிட்டது தப்பா, இல்ல ஏற்கனவே கொடுத்த சர்டிபிகேட் தப்பா, இல்ல இப்ப கத்துக்க போறது தான் சரியா? இந்த நீட் எதை உருவாக்குதுன்னா, பயிற்சி நிலையங்கள் பணம் பறிக்கிற பயிற்சி நிலையங்களை தான் இந்த நீட் உருவாக்குது அப்படின்னு கல்வியாளர்கள் எச்சரிக்கை செய்யறாங்க. இன்னைக்கு 1150 1170 மார்க் வாங்கினாலும் கூட, தான் எதிர்பார்த்த மார்க் 1-2 மதிப்பெண்கள் நான் இழந்தாலும் கூட, அதை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் மாணவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிற சம்பவத்தை நம்ம நிறைய பார்க்கிறோம். அப்ப இந்த தேர்வு முறைங்கிறது, இந்த தேர்வுங்கிறது மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கறதா இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த +2 தாண்டினோன்னா அவங்க ஒரு நிம்மதி அடைவதற்கு முன்னாடியே என்ன ஆகுது, நீட் தகுதி தேர்வு எழுதணும்னு சொல்றது இன்னொரு பயத்தை உருவாக்குது. இப்ப இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது அகில இந்திய அளவுல ஒரே தேர்வு. அது எப்படின்னா சிபிஎஸ்இ சிலபஸ் அடிப்படையில வச்சு நடத்தப்படுற ஒரு தேர்வு. அப்ப இங்க மாநில அளவுல தமிழ்நாட்டுல அரசு பள்ளியிலையும் அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் படித்த மாணவர்களால அங்க போட்டி போறதுல பல சிரமங்கள் இருக்கு. இது தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறு மாநிலங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப சிபிஎஸ்இ பள்ளியில படிச்ச மாணவர்களால மட்டுமே அதிகமான மதிப்பெண்களை பெற முடியும். அப்ப அவங்களோட போட்டி போட முடியாத நிலைமை நம்மை போன்ற எளிய மாணவர்களுக்கு ஏற்படுது. அப்ப அவனுடைய மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற அந்த கனவு இங்கேயே நிர்மூலமாக்கப்படுது. இது குறித்து ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர் சொல்றது என்ன அப்படின்னா, சில சட்ட பாயிண்ட்ஸ்ல அவர் சொல்றாரு ஏற்கனவே நடந்தது. இதே போல 2006க்கு முன்பு வரை தமிழ்நாட்டுல மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில சேர்றதுக்கு ஒரு தகுதி தேர்வு நடந்துட்டு இருந்தது. அந்த தகுதி தேர்வு என்னன்னா சிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தகுதி தேர்வில் நீங்க தேர்ச்சி பெற்றா மட்டும்தான் மேல் படிப்புக்கு போக முடியும். இதுக்கு எதிரான மிகப்பெரிய கருத்துக்கள் உருவானது. அப்போது இதை ஒட்டி ஒரு வல்லுநர்கள் குழு அமைச்சாங்க. அந்த வல்லுநர் குழு ஆய்வு செஞ்சு சில பரிந்துரைகளை வழங்கினாங்க. அந்த பரிந்துரையின் அடிப்படையில தகுதி தேர்வு நீக்கம் செய்யப்பட்டது. அப்ப இது உயர் நீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு போனது. அப்போது தகுதி தேர்வு நீக்கம் என்பது சமூக நீதியின் ஒரு அம்சம் தான் அப்படின்னு உயர் நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. இந்த நீட் எழுதணும் அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா கூட, மே 7ஆம் தேதி நடக்கிற நீட் தேர்வுக்கு மொத்தம் 8 சென்டர் தான் போட்டிருக்காங்க. அப்ப இந்த 8 சென்டர்களுக்கும் தமிழ்நாட்டில இருந்து ஒட்டுமொத்தமா மாணவர்கள் வருவதற்கு வசதி வாய்ப்பு மிக குறைவு. தோராயமா 1000ல இருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் இதுக்காக அவன் செலவிடணும். மிகுந்த ஏழையா இருக்கிற மாணவர்கள் மேல படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய கல்வி முறையில மேல் படிப்புக்காக ஸ்காலர்ஷிப்லாம் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். அப்ப படிக்கிறதுக்கே இங்க உதவி செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கிறப்ப, இந்த மாதிரியான தகுதி தேர்வுக்காக 1000 2000ன்னு ஒரு சாதாரண ஏழை மாணவரால எப்படி செலவழிக்க முடியும்? ஆனா மத்திய பிஜேபி அரசு என்ன சொல்லுது, இந்திய மாணவர்களுடைய கல்வி தரத்தை சர்வதேச அளவுல உயர்த்துறதுக்கு இந்த நீட் நிச்சயமா உதவி செய்யும் அப்படின்னு சொல்லுது. இது சம்பந்தமா எந்த மாநிலத்துக்கும் விலக்கு கிடையாது. கட்டாயம் மே 7ஆம் தேதி நீட் எழுதியே தீரணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசியல் அமைப்பு சட்ட அடிப்படையிலையும் இது தவறானது அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு. இதுக்கு சான்றா உச்ச நீதிமன்ற உத்தரவை அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. ஆனா அந்த வழக்குல என்ன அப்படின்னு சொன்னா, நீட் விவாத பொருளா இருக்கும் பொழுது வேலூர் சிஎம்சி காலேஜ் ஒரு வழக்கு போடுறாங்க.
அந்த வழக்கை வந்து 3 பேர் கொண்ட நீதிபதி பெஞ்ச் வந்து விசாரிக்குது. அதுல நீதிபதி அல்டமிஸ் மற்றும் விக்ரம் சிங் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நீட் செல்லாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து மற்றொரு நீதிபதியான அனில் ஆர் தவேர் அப்படிங்கிறவர் வந்து இதை ஏத்துக்கல. இருந்தாலும் பெரும்பான்மை அடிப்படையில வந்து நீட் செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதன் பிறகு அனில் ஆர் தவேர் வந்து சீனியர் நீதிபதியா மாறுறாரு. அப்போது 2016ல அவருடைய பெஞ்ச்ல மறு ஆய்வு மனு வந்து போடப்பட்டது. அப்போது முன்பு போடப்பட்ட உத்தரவை வந்து திரும்ப பெறுறேன்னு சொல்லி மறுபடியும் இந்த வழக்கை வந்து உயிரூட்டுறாங்க. இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிற நேரத்திலேயே சங்கல்ப் அப்படிங்கிறவரு ஏப்ரல் 28 உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாரு. அதுல அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஏன் இன்னும் மத்திய அரசு வந்து நீட் தேர்வு நடத்தல அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாரு. இதையொட்டி உச்சநீதிமன்றம் இதே கேள்வியை வந்து மத்திய அரசுக்கும் கேட்குது. அதன் பிறகுதான் இந்திய மருத்துவ கவுன்சில் 10D அப்படிங்கிற பிரிவை வந்து இணைக்கிறாங்க. அது இனிமேல் மருத்துவ மாணவர் சேர்க்கை என்பது அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வின் மூலமாக நடத்தப்படும் என்று சட்டமாக்கப்படுது. அதுலேயே 2016, 2017 ஆண்டுல நீட் விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்களிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீட் பாடத்திட்டமும் மாநில பாடத்திட்டமும் வெவ்வேறானவை, இது வந்து மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த ஒரு காரணமா சொல்றாங்க. மத்திய பாடத்திட்டமும் மாநில பாடத்திட்டமும் வெவ்வேறானவை, இது மாணவர்களை சிரமப்படுத்தும்னு அவங்களே ஒப்புக்கிறாங்க இல்லையா? அப்ப இந்த தேர்வு எதற்காக? மத்திய அரசு நீட்டுக்காக புதுசா ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால நம்ம தமிழ்நாடு அரசு மீண்டும் வந்து புதுசா ஒரு சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுது. அதை ஒட்டி தான் வந்து தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல வந்து 2 சட்ட மசோதாக்கள் வந்து நிறைவேற்றினாங்க. என்ன அப்படின்னா, நீட்டுக்கு போன தடவை போலவே நீட்டுக்கு விலக்களிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து தமிழ்நாடு அரசு நிறைவேற்றின சட்டம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 7வது அட்டவணைப்படி வந்து மத்திய அரசு மாநில அரசு ஒரே சட்டத்தை வந்து நிறைவேற்றினாங்கன்னா, மாநில அரசு அதன் பிறகு வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட அந்த சட்ட மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் வாங்கணும். அந்த அடிப்படையில வந்து நம்மளுடைய சட்டத்தை வந்து ஒப்புதல் வாங்குவதற்காக குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து தமிழக அரசு வந்து அனுப்பி வச்சிருக்கு. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனுமதி வாங்கின சட்டமும் கூட இந்த வகையில தான் வாங்கப்பட்டது. அப்ப நம்ம நீட் விலக்கு கோரி அனுப்பப்பட்ட இந்த சட்ட மசோதா வந்து குடியரசுத் தலைவர் இதுவரைக்கும் ஒப்புதலோ இல்ல ஒப்புதல் மறுப்போ எதுவுமே சொல்லாம அப்படியே வந்து அதை நிலுவையில வச்சிருக்காரு. நீட் மற்றும் எக்ஸிட் தேர்வுகள் வந்து இந்திய கல்வியை வந்து உலக வர்த்தக கழகத்துக்கு அடகு வைக்குது. இது அடகு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து கார்ப்பரேட் வணிகமா மாத்துது. கல்வியை கார்ப்பரேட் வணிகமா மாத்துது. இந்த கார்ப்பரேட் வணிகத்துக்காக தான் இந்த நீட் தேர்வு கட்டாயமாக்கப்படுது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையோட சொல்றாரு கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு. இந்தியாவின் அடையாளம் என்பது ஒற்றை தன்மையுடையதல்ல. இந்தியாவின் அடையாளம் என்பது பன்முகத்தன்மையானது. இந்த பன்முகத்தன்மையை காக்க வேண்டியதுதான் மத்திய அரசின் கடமையா இருக்கணும். அதை காக்க தவறினால் காக்க வேண்டும் என்பதை எதிர்காலத்தில் மாணவர்கள் உணர்த்துவார்கள். இத மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.